அப்ப ஆமோஸ் சொல்றாரு, தூக்குநலை காண்கிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன். இந்த தூக்குநூல் என்பது எதை குறிக்கிறது? இந்த தூக்குநூலின் பயன்பாடு என்ன? உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வெர்டிக்கல். அதாவது செங்குத்தான நிலைமையிலே ஒரு கட்டடமானது கட்டப்படும் பொழுது அது செங்குத்தான நிலைமையிலே சரியாய் கட்டப்பட்டால் மாத்திரமே அது மிகவும் ஸ்டெடியாக நிலைத்து நிற்க முடியும். ஆமென். நீங்க மிக உயரமான கட்டடங்களை பார்த்திருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த தூக்குநூல் தான் அந்த கட்டடம் அப்படி உயரமாய் நிலைத்து நிற்பதற்கு காரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தூக்குநூல் ஆண்டவர் எதற்காக காண்பிக்கிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் the standard of our spiritual life. ஒரு கிறிஸ்தவ மனிதன் அல்லது மனுஷி பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லது the தரம் அல்லது வளர்ச்சி, the quality, அந்த கட்டடத்தின் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிற ஒன்றுதான் அந்த தூக்குநூல். ஹல்லேலூயா. the first stone, அந்த முதல் கல்லை வைக்கும்போது அதுக்கு பேர் தான் கார்னர் ஸ்டோன். மூல கல்லை முதல்ல கட்டிடம் கட்டும் போது வைப்பாங்க பாருங்க. அந்த கட்டிடம் கட்டும்போது அந்த மூளை கல்லை வச்சுதான் அது மேல கட்டுவாங்க. இப்ப கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபார கல்லா இருக்கிறார். ஆமென். our lives are based on the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஒரு கட்டடம் எப்படி கட்டப்படுகிறது? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல். ஃபர்ஸ்ட் கல்லு ஜீசஸ், அடுத்த கற்கள் அப்போஸ்தலர்கள். ஆமென். இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையானது, ஆவிக்குரிய ஜீவியமானது கட்டப்படுகிறது. அன்புக்குரிய தேவ மக்களே, அஸ்திபாரங்கள் கிறிஸ்து, அதன் மேலே கட்டப்பட்டு வருகிற கட்டிடங்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள், நாம் வாசிக்கிறதான நிருபங்கள், அப்போஸ்தல நடபடிகள் முதற்கொண்டு நாம் வாசிக்கிற எல்லா நிருபங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் என்னும் கற்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்னும் கற்களினாலே நம்முடைய வாழ்க்கை, உபதேசம் என்னும் கற்களினாலே நம் கட்டடமானது, வாழ்க்கையானது கட்டப்பட வேண்டும். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. The construction of the building. What is that building? The building nothing but the church of God. தேவனுடைய சபை. நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அப்ப கட்டப்பட்டு வரும் பொழுது பிரதான கொத்தனார், பிரதான மேஷன், பிரதான பில்டர், அவர்தான் மிகப்பெரிய கட்டிட நிபுணர். அவர் என்ன பண்றாரு? நான் இன்னைக்கு ஒரு தூக்குநூல் எப்படியாவது எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். டைம் இல்லை எனக்கு வாங்குறதுக்கு கடையில போய். அந்த தூக்குநூலை அவர் பிடிச்சு பார்க்கிறார். அவர் அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அல்லே சொல்லுவோமா? how our lives are built so far. இத்தனை ஆண்டு காலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, இத்தனை ஆண்டு காலம் விசுவாசிகளாய், இத்தனை ஆண்டு காலம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஆலயமாகிய நம்முடைய கட்டடம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் தூக்குநூல் கொண்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா.